அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 16, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்தல் பத்திர எண்களை சமர்ப்பிக்க வேண்டும். எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் நன்கொடை பத்திர எண்களை ஒப்பீடு செய்வதன் மூலம் அந்த பத்திரத்தை யார் வாங்கினார்கள், எந்த அரசியல் கட்சிக்கு நன்கொடை அளித்தார்கள் என்பதை கண்டறிய முடியும் அப்படின்ட்டு. அதாவது தேர்தல் பத்திரங்களை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் எஸ்பிஐக்கு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க எழுத்தாளர் மாயா ஆஞ்சலோவின் படைப்புகள் முதல் முறையாக தமிழில் வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க எழுத்தாளரும் மனித உரிமை போராளியுமான மாயா ஆஞ்சலோன் எழுதிய 2 நூல்கள் முதல் முறையாக தமிழில் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் வெளியிட்டுள்ளது. மாயா ஆஞ்சலோன் 1928 to 2014 வாழ்ந்திருக்காங்க. இயற்பெயர் மார்கரெட் ஆன் ஜான்சன். இவர் அமெரிக்காவின் புகழ்பெற்ற கவிஞர், பாடகர், வரலாற்று ஆசிரியர் மற்றும் மனித உரிமை போராளி. இவர் 7 சுய வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார். 3 கட்டுரை தொகுப்புகளும் பல கவிதை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. 2010 அமெரிக்காவின் மிக உயரிய விருதான விடுதலைக்கான அதிபர் பதக்கத்தை முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இவருக்கு வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் அப்படின்ட்டு அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் புதிய சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையர்கள் நியமனம். தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. புதிய தேர்தல் ஆணையர்கள் பொறுப்பேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பேர் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருடன் புதிய தேர்தல் ஆணையர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட சுக்பீர் சிங் சாந்து, ஞானேஸ்வர் குமார். அடுத்ததாக இந்திய ராணுவத்தில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இணைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய ராணுவத்தில் முதல் முறையாக அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் வெள்ளிக்கிழமை இணைக்கப்பட்டன. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டன. பாகிஸ்தான் எல்லையையொட்டி பாதுகாப்பு பணிகளுக்கு இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட உள்ளன என்று தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை தயாரிக்கின்றன. அவை உலகின் அதிநவீன பன்முக பயன்பாடு கொண்ட தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் ஆகும். அவற்றை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தி வருகிறது. ஏற்கனவே இந்த ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் ஒன்றும் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.